தமிழ்நாட்டில் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு எந்தவித மின் கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது எனவும், இருசக்கர இலவச மின்சார சலுகைகள் தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக மின் வாரியம் கடனில் மூழ்கியுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள ஆண்டுதோறும் கட்டண உயர்வை அமல்படுத்த வேண்டும் என மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு 3.8% கட்டண உயர்வை அமல்படுத்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்ததாக தகவல் வெளியானது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்து வந்தனர். இதுகுறித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தற்போது கட்டண உயர்வு தொடர்பான எந்த ஆணையும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனினும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணம் தொடர்பாக ஆணை வழங்கிடும்போது அதை நடைமுறைப்படுத்துகையில் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு எந்தவித மின் கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். மேலும் தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் வீட்டு உபயோகத்திற்கான மின்சாரத்திற்கு மின் கட்டண உயர்வு இருக்காது என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார்.